முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கலையன் கோயிலோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ தம்பிக்கலையன் கோயிலுக்கு நாங்கள் போகிற வழியிலேயே சிக்கன்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நம்ம எல்லாம் மளிகை சாமான்லாம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போன சாமி கும்பிட்டு வந்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பித்தாச்சு. விறகடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நாங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதா செம்ம வைப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எல்லோரும் சேர்ந்து வேலை பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வைப்பாக பாட்டெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபீலே செம்மையாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், அடுப்பு பற்றியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொரு ரெசிபியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்ய ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பள்ளிப்பாளையம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட் உட்காந்து அடுப்பு ஊதிட்டுருக்கிறான். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு வெறும் வரமிளகாவோட தோல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம்லாம் நல்லா வணங்கி கோல்டன் கலரில் வரணும், அது மாதிரி வணங்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு வணக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம உப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மஞ்சள்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கிலோ சின்ன வெங்காயம், 200 கிராம் வரமிளகா விதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். 3 பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வேக வேக அதுவும் நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் 2 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி போதும். பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கிளறியாச்சு. நல்லா கிரேவியாட்டம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து ரசத்துக்கு தேவையானதுக்கு ரெடி பண்ணலாம். தக்காளி ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். ஸோ அதனால் தக்காளி எடுத்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு சாறு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரசம் தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் தாளிக்கும் போதும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் சொல்கிறேன். சீரகம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அடுப்பை கம்மியாக வச்சுட்டு பண்ணியிருக்கணும் போல். நாங்கள் தெரியாமையே எல்லாம் நிறையா வச்சு பண்ணிட்டோம். அப்போவும் கம்மன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியெல்லாம் கரைச்சி ஊற்றி விட்டோம். இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், புளி கரைசலும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரசம் பத்தாதுன்ட்டு புளி கொஞ்சம் ஆட் பண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் ஒரு பாக்கெட் ரசத்தூளையும் போட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் பொரிச்சு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஸ்டைலில் போஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வேக வைக்கல தவிர்த்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு முடிச்சோம். அப்புறமேட்டு தான் சிக்கன் கிரேவி ரசம்லாம் வச்சோம். சாப்பாடு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் போயிருந்தோம். அரிசி நிறையா தான் போட்டிருந்தோம். அங்கே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். ஸோ அரிசி நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வளர்ந்ததுக்கும் சிக்கன் கிரேவி வச்சுட்டு வந்துட்டுருக்கான். என் நோஞ்சாங்கோடி ஃப்ரெண்டுவேன் சாப்பிடவே மாட்டான். நாங்கள் அன்றைக்கி வலுக்கு டைம் நிறையா சாப்பாடு வச்சு இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு வேறு அவனை பிடிச்சி அடிக்கிறான். இவன் தான் ஃப்ரெண்டு, என் நோஞ்சாங்கோழி ஃப்ரெண்டு. சாப்பிடவே மாட்டான். இதெல்லாம் பசங்களாம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக வைப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த வைப்பே தனியாக இருக்கும். பாய்.